வாழ்க தமிழ், வளர்க தமிழ், வாழ்க வளமுடன். என்னோட பெயர் வே சதீஷ். நான் தமிழ் ஆசிரியராக ஒரு 5 ஆண்டு காலமாக அரசு பள்ளியில் வேலை செய்கிறேன். அதை மாணவர்கள் சிறந்த மாணவர்களை சாதனை மாணவர்களாக உருவாக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய கடமை. அது மட்டும் இல்லாமல் இதனுடைய முதல் அவார்டாகப்பட்டது இந்த அறம் செய்ய விரும்பினுடைய முதல் அவார்டு. பல்வேறு துறைகளில் சாதனை புரிந்தவர்களுக்கு அறம் செய்ய விரும்பு அறக்கட்டளை சார்பில் அறம் விருதுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. 2026ஆம் ஆண்டிற்கான அறம் விருதுகள் பல்வேறு சாதனையாளர்களுக்கு வழங்கப்பட்டது. சென்னை நாரதகானா சபாவில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பிரபல திரைப்பட நடிகர் திரு சதீஷ் மற்றும் திரு மதுரை முத்து ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பல்வேறு துறைகளில் சாதனை படைத்தவர்களுக்கு அறம் விருதுகள் வழங்கி கௌரவித்தனர். ராணிப்பேட்டையை சேர்ந்த திரு சதீஷ் அவர்களின் கல்வி சேவையை பாராட்டி அவருக்கு நல்லாசிரியர் விருதினை அறம் விருதுகள் வழங்கப்பட்டது. இந்த விருதினை திரைப்பட நடிகர் திரு சதீஷ் மற்றும் மதுரை முத்து ஆகியோர் அவருக்கு வழங்கி அவரை பாராட்டி கௌரவித்தனர். சிறந்த முறையில் கல்வி பணியாற்றி நல்லாசிரியர் விருது பெற்ற திரு சதீஷ் அவர்கள் தனது மகிழ்ச்சியை செய்தியாளர்களிடம் பகிர்ந்து கொண்டார். பெருமையாக செய்து வருகிறார். 20 ஆண்டு காலமாக இந்த பணியை செய்து வருகிறார். பரஞ்சோதி ஸ்தபதி கோவில் வேலைகளில் வாழ்க தமிழ், வளர்க தமிழ், வாழ்க வளமுடன். என்னோட பெயர் வே சதீஷ். நான் தமிழ் ஆசிரியராக ஒரு 5 ஆண்டு காலமாக அரசு பள்ளியில் வேலை செய்கிறேன். அதை மாணவர்கள் சிறந்த மாணவர்களை சாதனை மாணவர்களாக உருவாக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய கடமை. அது மட்டும் இல்லாமல் இதனுடைய முதல் அவார்டாகப்பட்டது இந்த அறம் செய்ய விரும்பினுடைய முதல் அவார்டு. இது போல பல அவார்டுகள் நான் வாங்கி பெரிய சாதனை படைக்கணும்னு சொல்லிட்டு நன்றி.